சாபம் என்பது, எனக்காக இயேசு சாபமானார், ஆக்கப்பட்டார் என்று சொன்னால், சாபம் என்பது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காரியம் என்று உலக பிரகாரமாக சொல்றாங்க. சாபம் என்பது ஒரு ஆசீர்வாதத்துக்கு எதிரான தேவனுடைய சித்தத்தை மீறுவதின் இயல்பான விளைவாக இருக்கலாம். இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் நம்ம இல்லையா, ஆலோசனை சொல்கிறோம், இப்போ இது கெட்டது, இது நல்லதில்ல. நிறைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டில் வருது பாருங்க, பதப்படுத்தப்பட்ட உணவு ரொம்ப விரும்புதுங்க. சிப்ஸு, அப்புறம் என்னென்னமோ வருது வாய்க்கு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க ருசியாக இருக்கிறதுனால உப்பு நிறையா போடுறாங்கல்ல. உப்பு நல்லதே கிடையாது. உப்பு ஒரு அளவுக்கு போகும்பொழுது என்ன ஆகுன்னா, சரியான தண்ணீர் இருப்பார்கள்னா அது என்ன செய்யும், உள்ளே போய் கிட்னியில் சேர்த்துக்கிட்டு அது கல்லாக மாறுது. அப்போது இந்த சாஃப்ட்வேர் ட்ரிங்க்ஸ், இந்த கார்போஹைட்ரேட்டட் வாட்டர் பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்க்கப்பட்ட தண்ணீராகிய கொக்கோ கோலா, பெப்சி இது மாதிரி பானங்களை குடிக்காதீங்கன்றோம். ஏன்? அது கெட்டது. ஏன்னா நமக்கு தெரியுது. அதை நம்ம பானம் பண்ணும் பொழுது அது என்ன செய்யுதுன்னா, போய் சர்க்கரை அடைவை நமக்குள்ள கூட்டுகிறது. அது மாத்திரமல்ல, சுவாச பிரச்சனை கொண்டு வருகிறது. இப்படி எல்லாம் கொண்டு வர்றதுனால பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்றோம். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவுகளை விளம்பரம் பண்றான். அவன் குடிக்கிறானே, அவன் குடிக்கிற உண்மை, அவன் குடிக்கிறானா? உண்மையாக அவன் குடிக்கிறதே கிடையாது. அவன் ஏமாத்துகிறார் பணத்துக்காக. இந்த நடிகர் குடித்தது, அதை பருகினதுனால இது நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. ஆகவே அங்கே சின்ன இது பாருங்க, காய்ச்சல் எடுத்தோம்னா என்ன பண்றோம், நேராக போய் டாக்டர்கிட்ட கேட்டு என்ன செய்யலாம், பேராசிட்டமல் வாங்கி கொடுக்குறோம். பேராசிட்டமல் அமெரிக்க நாட்டிலே அது என்ன செய்யப்படும், தடை செய்யப்பட்ட ஒரு மாத்திரை. தெரியுமா? பேராசிட்டமல் சாப்பிட்டோம்னா நமக்கு காய்ச்சல் போதும் நினைக்கிறோம். கிடையாது கிடையாது, தடை செல்லும். அப்போ இவைகள்லாம் நம்ம உட்கொள்ள நம்முடைய சரீரத்தில் சேர்ந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. நல்லா கவனிக்க. ஏன்? என் வாயின் வழியாக நான் அனுப்பின உணவுகளோ மருந்துகளோ அது பக்க விளைவுகளை ஏற்படுத்ததான் செய்யுது. ஆனா இதை தான் பார்க்கிறோம், தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நாம் நடக்கும் பொழுது நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே பிசாசாரம் நுழைவதற்கு இந்த வழிமுறைகளை தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் நடக்கும் பொழுது அவைகளுடைய விளைவுகள் எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? எதிர்மாறா இருக்கும். எப்படி இருக்குங்க? அப்போ சின்ன சின்ன காரியம், நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படினா அன்பின் அடிப்படையில் தான் கீழ்ப்படிய முடியும். அன்பு இல்லைன்னா நான் கீழ்ப்படிவேன். அப்போ அந்த கிறிஸ்துவ ஊழியம், கிறிஸ்துவ ஜீவியம் அன்பின் அடிப்படையில் இல்லாவிட்டால், மறுபடியும் சொல்றேன், அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். சொல்லுங்க, என்ன ஏற்படுத்தும்? எத்தனை பேருக்கு பரமண்டல ஜபா தெரியும்? பரமண்டல ஜபா என்ன சொல்லி தருது? எடுங்க 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 எடுங்க. நான் கற்றுக்கொண்ட பாடத்தை நான் மத்தியில் வைக்கிறேன். எனக்கு ஆவியான கற்றுக் கொடுங்க. என் தகப்பனாரோடு கூட பல ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். அவனுடைய கிருபையினால சொல்றதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. ஆனாலும் அவருடைய தயவு, தேவதனை அவருடைய மகனாக ஏற்றுக்கொள்வதற்கு பிச்சை, அவர் போட்ட பிச்சை தான் சொன்னேன். தேவன் அதில் சொன்னார். எடுங்க, மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இது மலை மேல் உட்கார்ந்து தம்முடைய சீஷர்களுக்கு 12 பேருக்கும் போதிச்ச போதனை. அதோடு மாத்திரம் இல்லை, அநேகர் வந்து உட்காந்துட்டாங்க. மக்கள் ஏகபோகமாக உட்காந்துட்டாங்க. ஆனால் குறிப்பாக அவர் பிரசங்கம் பண்ணது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, அவர் பிரசங்கம் பண்ணது சீஷர்களுக்காக தான். கேட்டவங்க நிறைய பேர். எப்படி நான் சொல்றேன்னா, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 5:1, 6ஆம் பக்கம், புதிய பாட்டில் 6ஆம் பக்கம் எடுத்து வாசிக்கிறேன், கவனிக்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு, நல்லா கவனிக்க, என்ன பண்ணாரு? ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். கவனிக்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜனங்களை கண்டார், சீஷர்கள் அவர்கள் வந்தார். 2, அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து, என்னங்க திறந்து அவர்களுக்கு, யாருக்கு சொன்னார்? சீஷர்களுக்கு உபதேசித்து சொன்னார். இதுல யார் இருக்கா? 2வது கூட்டம் மக்களும் இருக்கிறாங்க. அப்போ கேட்கிறவர்கள் மக்கள் இருந்தாலும் அது மத்தியில் முக்கியமானவர்கள் யாருங்க? கேட்கிறவர்கள் யாரு? சீஷர்கள். சீஷர் என்றால் யார்? குருவை பின்பற்றுகிறவர் சீஷர். உத்தமமாய் குருவை பின்பற்றுகிறவர். யார் இந்த குரு? பாவத்தை அழிப்பவர் தான் குரு. பாவத்தை நாசம் பண்ணுகிறவர் தான் குரு.
அந்த குரு இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராக இயேசுவை கிறிஸ்துவை தவிர வேற யாரும் கிடையாது. அதான் குரு. இன்னைக்கு இவர் குருங்க, அவர் குருங்க, அவர் குருங்க, இவர் குருவானவர்கள் யாருக்கும் அந்த பதம் ஏற்புடையதல்ல இயேசுநாதரை தவிர, என் எம்பிரான் இயேசுவை தவிர. அல்லேலூயா. சரி, ஆக இங்க சொன்னாருங்க, இந்த 6ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து பிரசங்கிச்சு வர. ஏங்க அதிகாரம், ஏங்க வசனங்கள் இப்படி சொல்லி நான் 6ஆம் அதிகாரம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை அப்படிலாம் பேசல. அவர் எப்படி பேசுறாருன்னா கோர்மையா பேசிட்டு வராரு. நீங்களும் நானும் வாசிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உண்டாயிருப்பதற்கு அதிகாரம் 1, அதிகாரம் 2, அதிகாரம் 3 அப்படின்னு எழுத்தாளர்களாகிய மத்தேயு, இதுல யாருங்க மத்தேயு என்ன பண்றாரு, நம்முடைய வசதிக்காக எழுதி வச்சிருக்காரு. சரி, இந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாம் சேர்த்து 9ஆம் வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய. இப்போ என்னன்னா இவர் காலையில் எழுந்து போறாரு. எங்கடா போறாரு? இவர்களுக்கு சந்தேகம். நீங்க ஆள் எழுந்து போடுறாரு. ஏன்னா அவருக்கு நிலைமை என்னன்னா பகல் நேரம் முழுவதும் மக்களோட செலவிடுறாரு. தனித்திருந்து பிதாவை நோக்கி ஜெபிக்க ஓடிடுறாரு. இது உங்களுக்கு தெரியல, ஃபாலோ பண்றாரு. வேகமா போய் ஆண்டவரே கண்டுபிடிச்சாரு, எங்களுக்கு ஜெபம் பண்ண கத்து கொடுங்க புடிச்சாருட்டா. அப்போ ஜெபம் பண்ண அப்படின்றாரு. அதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. 5ஆம் வசனம். 6ஆம் வசனம், எங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. என்னங்க? தனிப்பட்ட ஜெபம். சத்தமா சொல்லுங்க. இது பொதுவான ஜெபத்தை பத்தி பேசல, தனிப்பட்ட ஜெபம். அந்தரங்கத்தில் உள்ள பிதாவை அறை வீட்டில், எத்தனை பேர் வீட்டில் ஜெப ரூம், ஜெப அறைன்னு ஏற்படுத்தி இருக்கீங்க? பெரிய வீடு இருந்துச்சுன்னா ஜெப அறைன்னு நீங்க ஏற்படுத்தலாம். ஒரு ஆபீஸ் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஏதோ சந்தேகமா இருக்க ஜெப அறை சொல்றாரு. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது 6ஆம் வசனம், உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இப்ப சொல்றார். அடுத்தது எப்படி ஜெபம் பண்ணும்? 7ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளை போல. என்னங்க அஞ்ஞானிகள்னா? மறுபடி சொல்றேன், இந்த வார்த்தைகள் அவங்க பயன்படுத்துறது கடுமையா இருக்கு. அஞ்ஞானிகள்னா இயேசுவாகிய என்னை அறியாதவர்களை போல. என்னங்க? அறியாதவர்களை போல என்ன செய்யுங்க? வீண் வார்த்தைகளை அலப்பாதீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றத மற்றவங்க அலங்காரமா ஜெபம் பண்ணணும், இவர் ரொம்ப ஜெபிக்கிறவரு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? வீண் வார்த்தை அப்படின்னா என்ன? ஒன்னுத்துக்கு பிரோஜனம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி நேரத்தை கழிக்கிறாங்களே தவிர குறிப்புக்கு வர்றதில்லை. எத்தனை பேர் இருக்கீங்க? ஜெபம் எவ்வளவு முக்கியமா சொல்றாங்க. அஞ்ஞானியை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீர்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கும். அதிகமாக சாப்பிட்றது உலகங்களுக்கு பிதாவே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர்ற மண்டலங்கள் இருக்கிற பிதாவே இயேசுவின் நாமத்தினால ஏன்னா என் தகுதினால வரல, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் தகுதினால நான் பாவியா இருந்தேன், என்னை தகுதிப்படுத்தவர் இயேசு, உடைய நாமத்தினால வர்றேன். 3 பரிசுத்தோட பலத்தோடு வர்றேன். யாருடைய பலத்தோட வர்றேன்? அவர் ஜெபம் பண்ண நம்ம தூண்டாதான் ஜெபிக்கவே மாட்டோம். சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் அலங்காரமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஊரே கூட தாண்ட மாட்டது நிறைய பிடிச்சப்போ. கவனிங்க 8ஆம் வசனம், அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள், பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டி கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப அவருக்கு தெரியுமா நான் ஏன் ஜெபம் பண்ணுவேன்? ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. பூமியில மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகு ஜெபம் இல்லாமல் அவரோடு பேச முடியாது. சொல்லுங்க. முன்னாடி முகமுகமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆதாம் ஏவாள். என்னைக்கு பாவத்தில் விழுந்தாங்க? ஒரு பலி மிருகம் ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 4000 ஆண்டுகள் பலி செலுத்தி தான் ஒருத்தன் தேவனோட பேச வேண்டியதாயிருச்சு. ஆனா இயேசு எப்போ நமக்காக பலியானாரோ, சொல்லுங்க, எப்ப சாபமானாரோ, எப்போ எனக்காக பாவமானாரோ, இன்னைக்கு அவர் நாமத்தை சொன்னா பிதா கேட்கிறார். அல்லேலூயா. உங்க தகுதி எப்படி? என் தகுதி ரொம்ப ஜெபம் பண்றாங்க, ரொம்ப அழகா நல்லா பிரேயர் பண்றாங்க, நல்ல பயணம் வாசிக்கிறாங்க. இல்லை, என் தகுதினால இல்லை, நான் பயன்படுத்துற பாருங்க இந்த நாமம் இயேசுவின் நாமத்தினாலதான். அவன் சொல்லுங்க. இப்போ கற்றுக் கொடுக்குறாரு, பாடி கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகும். 9
விதம், ஹவு டு ப்ரே. பரமண்டலங்கள் இருக்கிற பரமன் வாசம் பண்ணுகிற மண்டலம், மூன்றாவது வானம். என்ன வானம்? என்ன வானம்? பவுல் சொல்றார், கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனிதன் அறிவேன், சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறமா இருந்தானோ எனக்கு அறிய தெரியல, ஆனா அவன் மூன்றாம் வானம் வரைக்கும் இவர் சொன்ன கூற்றி வைத்து தான் 3 வானங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு எத்தனை வானம்? யார் சொன்ன கூற்று? பவுல் சொன்ன கூற்று. இன்னைக்கு நிறைய பேர் தொலைக்காட்சியில பேசுறாங்க. அருமையான சவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆலன் பால் அவர்கள் கிட்டத்தட்ட 8 வானம் இருக்குன்னு சொல்றாரு. பைபிள்ல இல்லை ஆதாரம். எத்தனை வானங்கள்? 3 தான் பைபிள்ல நமக்கு தெரிஞ்சது. வேத ஆதாரம் இல்லாமல் சொல்லப்படுகிற கருத்தை நான் மதிக்கிறேன். அது அவங்க தனிப்பட்ட அனுபவம். ஆனால் தேவப்பிள்ளைகளை நிரூபிச்சுக்கணும், நமக்கு வேத ஆதாரம் தேவை. என்ன தேவை? என்ன தேவை? வேத ஆராய்ச்சியில் நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். வேத ஆதாரம் இல்லாமல் எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சொல்லுங்க. நான் சொல்றதுல ஆதாரம் இல்லாட்டியும் வீட்டில் போய் உட்காந்து பாருங்க, மாஸ்டர் சொல்றது கரெக்டா இல்லை, நான் ஏற்றுக்க வேணாம். எத்தனை பேர் இருக்குங்க? ஏற்றுக்கொள்ள வேணாம். நமக்கு வேத ஆதாரம் தேவை. நம்ம மாஸ்டர் சொல்ல, நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு நான் கோச்சிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் சொல்லுகிற வசனம் வேதத்தை சார்ந்திருக்கணும். சொல்லுங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்குங்க. அல்லேலூயா. பாருங்க, சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தில் புறமே இருந்தாலும், அல்லேலூயா. அப்போ ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. அல்லேலூயா. ஓகே. அப்போ 3ஆம் வானம் என்ன வானம்? அப்போ 3ஆம் வானம், அதுக்கு நான் வசரம் எடுத்துறது நல்லா நினைக்கிறேன். ஓகே, அப்பதான் உங்களுக்கு புரியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இவரை அடிச்சு போட்டாங்க, செத்துட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. எங்க ஈஸ்டரால அடிச்சுட்டாங்க. ஈஸ்டரா தான் நினைக்கிறேன். அடிச்சிட்டாங்க, செத்துட்டான். அப்பா போதுட்டான், இப்போ அவன் உசுரோட வந்தால் தானே பிரச்சனை விட்டு போயிடறான். ஆனால் பவுல் உண்மையாக சாகலை. உண்மையாக சாகாமல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் சரீரத்தை விட்டு வெளியேறிட்டார். எதுலேருந்து ஏறிவிட்டார்? சரீரத்தை விட்டு வெளியே ஏறிவிட்டார். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா நமக்கு குழப்பம் தான் வரும். ஸோ சரீரத்தை விட்டு வெளியேறிவிட்டார்னா, சாவில் மனிதன் வாழ்ந்த வீட்டாகிய கூடு சபை சரீரம் கூட விட்டு வெளியேறும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? வெளியே வந்துடுறாங்க. அப்போதான் உண்மையான மனிதர்கள் வெளியே வராங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓகே ஓகே, நன்றி. 2ஆம் வசனம் 2. வர ஐ வில் கம் டு யூ. ஏன்னா நம்ம ஆராய்ந்து பார்ப்பது சமயம் போனால் பரவாயில்ல. we must understand. ஒரு குறிப்புனா அந்த குறிப்பில் ஆழமாக புரிதல் நமக்கு இருந்தால் போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரைட். இது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். 16ல் தான் நடக்குது. இதில் தான் அடி வாங்குறாருன்னு நினைக்கிறேன். பர்னபா அவர்கள் ஊழியத்துக்கு போகும்பொழுது அடி வாங்குறாங்க. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடைபெற்ற நிகழ்வை தான் இங்கே வந்து என்ன செய்கிறார்? சூறுகிறாரு. ஆவியானவர் சூரிய வச்சிருக்காரு. புரியுதுன்னு தான் சொல்கிறேன். இப்போ எல்லாம் வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவே, அவன் எப்படி இருந்தான்?
14 வருஷம். எத்தனை வருஷம்? அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு இந்த பயணங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் காணப்படுகிற பயணங்களிலே 14 வருஷம் ஆச்சு. என்னங்க, எத்தனை வருஷம்? வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டார். இங்கதான் பரலோகத்தை பத்தி பேசுறார், புதிய பாட்டை பேசுறார். 3வது வானம் என்பது தேவன் குடியிருக்கிற இடம். என்ன இடங்க? 2வது வானம் தான் நட்சத்திரம், சூரியன், கிரகங்கள் இருக்குங்க. நம்ம மாதிரி கிரகங்கள் நிறைய இருக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம போலவே கிரகங்கள் நிறைய இருக்குங்க. அந்த கிரகங்கள் ப்ராஜெக்ட் கிரகங்கள் போல நிறைய இருக்குங்க. இட் இஸ் லாட் ஆஃப், இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பால்வெளி. சத்தமா சொல்லுங்க. இப்போ இது மாதிரி நிறைய பால்வெளி இருக்கு. பால்வெளி நிறைய இருக்கு. இந்த பால்வெளியில கவனிங்க, நம்ம மாதிரி சூரிய குடும்பங்கள் நிறைய இருக்கு. இதை யார் எடுத்துட்டு போனா? சூரிய குடும்பங்கள் என்னங்க நிறைய இருக்கு. ஆஃப் பண்ணுவாங்க. சூரிய குடும்பங்கள் நிறைய இருக்கு. சூரிய குடும்பங்கள் நிறைய இருக்கு. அதுதான் 2ஆம் வானம். என்னங்க? முதல் வானம் நம்ம சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பிராணவாயு இருக்கிற மண்டலம் தான், சுவாசிக்கிற மண்டலம் தான் முதல் வானம். சத்தமா சொல்லுங்க. முதல் வானம் இது ஓசோன் படலம் என்று அழைக்கப்படுகிற முதல் படலம் தான். அதான் முதல் வானம். 2வது என்னதுங்க சொல்லுங்க, என்ன வானம்? நட்சத்திரங்கள், கிரகங்கள், பால்வெளி. பால்வெளின்னா நம்ம மாதிரி இருக்கிற 9 கிரகங்கள் கொண்ட இந்த பால்வெளி மாதிரி நிறைய இருக்கு. அக்கெல்லாம் என்ன வச்சிருக்காரு தெரியாது. அது மாதிரி கிரகங்கள். அது 2ஆம் வானம். 3வது வானம் எதுங்க? தேவன் வாசம் செய்கிற அங்க அங்க ஆலயத்தின் அமைப்பின்படியே ஆசரிப்பு கூடாது செய்ய சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாங்க? அவ்வளவு தூரம் நம்ம போயிட்டோம், புரியுதுக்காக சொல்றேன். இந்த 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன், தேவன் அறிவான். தாழ்மைன்னா இதான் தாழ்மை. இத்தனை பேர் இருக்கீங்க. நீங்க நிறைய பேர் வர்ணிக்கிறாங்க. இயேசுநாதர் கூட்டிட்டு போனாரு, 3ஆம் வானம் கூட்டிட்டு போனாரு. அவர் கையில ஒரு பெரிய சுருள் இருந்தது. அந்த சுருள்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் எழுதப்பட்டிருக்கு, அந்த சுருள்ல என் பேர் தான் முதல்ல இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர். எல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த தேவ மனுஷன் 13 நிருபங்களில் இருக்கார். எத்தனை நிருபம்? தேவனை குறித்ததான வெளிப்பாடுகள், அம்மா அற்புதமான வெளிப்பாடுகள். இந்த மனுஷன் சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷனை தன்னன்னு சொல்லல பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு பெருமை வருது சில நேரங்கள் இல்லையா? சரி, இந்த பாயிண்ட்டுக்கு ஏன் என்ன வரேன்னா, பரமண்டலங்கள் இருக்கிற டீட்டெயிலா படிக்கணும். உங்களுடைய நாமம் இப்போ பரமன் எத்தனாவது மண்டலத்தில் வாசம் பண்றாரு? 3ஆவது மண்டலத்தில். யோக பரமண்டல ஜபம். மற்ற யாரு? பரமண்டலம் இருக்கிற ஜபம் இருக்கிற எங்கள் பிதாவே. பிதா என்ன? நம்ம எல்லாருக்கும் தகப்பன். சொல்லுங்க, தேவன் யாருங்க? பிதாவாகிய தேவன் யாருங்க? ஒரு சில பேருக்கு தான். நம்ம எல்லாருக்கும் தகப்பன். எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவார். உங்களுடைய நாமம் என்னைக்குமே பரிசுத்தமா இருப்பதாக, உங்களுடைய நாமம் மகிமையா இருப்பதாக, உங்களுடைய நாமம் உயர்ந்து இருப்பதாக, உங்களுடைய நாமம் சிறந்து இருப்பதாக. அடுத்து சொல்றாரு, உங்களுடைய ராஜ்யம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவப்படுது. இப்படிதான் துவங்குறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பக்கத்தில் இருக்கிறார். ஏன்னா அப்ப யாருமே ரட்சிக்கப்படலை. ராஜ்யம் பக்கத்தில் இருக்கு. இருதயத்தை திறந்து கொடுத்தா அந்த ராஜ்யம் உள்ள வரும். அந்த ராஜா இயேசு ராஜா. அவன் சொல்ல இத சீசர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறதே. அப்படி கூட்டம் வந்துச்சுரா அப்படின்ற. இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த ராஜ்யமே தான் வரப்போகுது, இயேசு நல்ல பிரத்யட்சமா வந்து ஆளுகை செய்வார் நினைக்கிறாங்க. அது பிரத்யட்சம் அப்படின்னா என் கண்ணை பார்க்க தொட்டு அனுபவிக்கத்தக்கதாக இயேசு ஒரு நாள் வந்து ஆளுகை செய்ய போறார். ஆனா அதை பத்தி பேசல. உங்களுடைய ராஜ்யம் என் உள்ளத்தில் வருவதாக. அப்போ இயேசுவின் ராஜா நம்முடைய உள்ளத்துல வந்துட்டா அந்த ராஜா நம்ம நல்லா ஆளுகை செய்வார். சொல்லுங்க, ராஜ்யம் இருந்தா என்ன இருக்கணும்? சொல்லுங்க.
ராஜா இருக்கணும், முதல்ல ராஜா இருக்கணும். அடுத்தது டம்மி ராஜாவா இருக்கக்கூடாது, அவருக்கு அதிகாரம் இருக்கணும். சரி, அந்த ராஜ்யத்துல யாரெல்லாம் இருந்தா அந்த ராஜாவுக்கு மவுசு? உங்களை மாதிரி பிரஜைகள்லாம் இருக்கணும். என்ன இருக்கணும்? பிரஜைகள்லாம் இருக்கணும். அந்த ராஜாவுக்கு நல்ல பேர் வேணும். என்ன செய்யணும்? அவரு தம்முடைய பிரஜைகளை நல்லா பார்த்துக்கணும். பார்த்துக்கணுமா இல்லையா? நம்ம ராஜா நல்ல ராஜாவா கெட்ட ராஜாவா? நம்ம ராஜா சோப்புலாங்கிய ராஜாவா பலசாலியா? நம்ம ராஜா நம்ம போஷிக்கிறவரா, நம்ம அப்போட பட்டினி கடடா சாப்பிடான்னு சொல்றவரா? அப்போ நல்ல ராஜா தானே. இந்த ராஜ்யத்தை பத்தி தான் இந்த ராஜா பேசுறாரு. இந்த ராஜ்யம் வரலப்பட்ட ஜபம் தினமும் செய்யணும். சொல்லப்படும் ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல குறைவே இல்லை. இதை நீங்க ஜபம் தனியா பண்ணுங்க. அதெல்லாம் இந்த பரமண்ட ஜபத்தை சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்ற தப்பே கிடையாது. இப்படி ராஜ்யம் வருவதா, இன்னைக்கு வருவதாக. ராஜ்யம் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, என் வியாபாரத்துல வந்துருச்சுன்னா, என் குடும்பத்துல வந்துருச்சுன்னா, என் பிள்ளையோட வாழ்க்கையில வந்துச்சுன்னா, என் பிள்ளைகளுக்குலாம் குறைவே கிடையாது. இன்னைக்கு நாங்க பட்டினியா இருக்க மாட்டோம். நாங்க நம்பிதான் போறோம். அல்லேலூயா. எங்கள் தேவைகளை சந்திப்பேன். அல்லேலூயா. சொல்றார், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமன் வாசம் செய்கிற மண்டலமாகிய 3ஆம் வானத்தில் செய்யப்படுவது போல. அங்க என்னதான் நடக்குது சொல்லுங்களேன். தக்க வீதி, தேவதூதல் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அங்கே இருக்கிறவர்கள் பசி இல்லை, எனக்கு இல்லை, தாகம் இல்லை. அப்படின்னா என்ன? எல்லா தேவைகளையும் சந்திச்சிருக்கிறார் ஆண்டவர். பரமண்டலத்தில் எல்லாரும் பசி இல்லாமல் நல்ல சந்தோஷமாய் பசியார நல்லா இருப்பது போல எங்களை இந்த பூமியில வச்சிருக்கோம். இதுதான் ஜபத்துக்கு அடையாளம். பரமண்டலங்களில் பிசாசு கடவுளை ஆண்டவரே, அதே போல எங்கள் வாழ்வில் இன்றைக்கு பிசாசு கிரியை செய்யாமல் பார்த்துக்க. அல்லேலூயா. ஆண்டவர் பரமண்டலத்துல பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரே, அதே பாதுகாப்பு சித்தம் பூமியில. நம்ம வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு ஆண்டவரே, மனைவி வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க, என் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், சில நேரத்துல போய் விடுறேன், சில நேரத்துல ஆட்டோட விடுறேன். ஆண்டவரே நீர் தான் பாதுகாப்பு. ஏன் பரமண்டலத்துல ஒரு பாதுகாப்பு தேவை, அதே போல பூமியில செய்யப்படுவது. அல்லேலூயா. சொல்லி அப்புறம் என்ன சொல்றாரு? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தான். நாளை இல்லை, இன்று. ஒரு அமைச்சர்ல எங்களுக்கு தான். அடுத்தது, எங்கள் கடனாளிகளை நாங்கள் இதுதான் நம்முடைய குறிப்பில் ஒரு பகுதி. கடனாளிகளை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை. அப்போ சாபம் என்னன்னா, தேவ சித்தத்துக்கு விரோதமா போறதெல்லாம் சாப்பிடலாம். நான் மன்னிக்கவே விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கிறிஸ்தவன், நான் என்ன ஊழியக்காரன் சொல்லுங்க. இஃப் ஐ எம் நாட் ரெடி டு ஃபர்கிவ் எ பர்சன், நான் ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மன விருப்பமே இல்லைன்னா நான் என்ன ஊழியக்காரன் சொல்லுங்கய்யா. ஊழியத்துக்கு பெத்த பேச்சு கர்த்தர் கூப்பிட்டான்னு வந்துட்டேன். ஒருத்தர் செய்யற தப்ப நான் மன்னிக்கலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கய்யா. என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ மனுஷனாயா, இவ்வளோ பாஸ்டரா? என்ன சொல்லுவீங்க? பாஸ்டரா? மன்னிக்கவே தெரியல. என்னங்க மன்னிக்கவே? எங்க மன்னிக்கவே தெரியலன்னா என்ன இது? சொல்ல மாட்டீங்களா நீங்க? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மன்னிப்பை பத்தி பேசுறாரு. எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே. மன்னிப்பு இருக்கிற வார்த்தை 10 முறை வந்திருக்கு பைபிள்ல. எத்தனை முறை வந்திருக்கு? 10 முறை. முறை வந்திருக்கு. இப்போ இருங்க,
மன்னிக்க எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்கிறாரு பாருங்களேன் பேதுரு. எடுங்க, எங்க இருக்கு? ஓகே, எடுத்துட்டீங்களா? பேதுருக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டுன்னா, ஏன் ஆண்டவரே என் சகோதரர் எனக்கு விரோதமாக பாவம் செய்யறாங்க, எத்தனை முறை ஆண்டவரை நான் பண்ணிக்கணும்? how many times I have to அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஏசு சொல்றாரு 7. இப்போ அடுத்தது நம்மளுங்க உடனே கணக்கில் புள்ளி இல்லை, உடனே கணக்கு போடுறாங்க. என்ன கணக்கு போடுறாங்க? இதுமா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20-21 அவசரம். எத்தனை தரம்? 7 தரம் பண்ணாலும் போதுமானவர 8ஆம் தரம் வந்தாலும் அவனை மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாரு. என்ன சொல்றாரு அந்த கேஸ்? 7 தரம் மாத்திரம் அல்ல, 7-70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்போ 7-70 தரம் என்ன? 7 × 7 7 எத்தனை வரும்? எத்தனை பேருக்கு பெருக்கல் தெரியும்? 40. இந்த மாதிரி டக்குன்னு 7-70 முறை. 70ன்னா 490 முறை மட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பண்ணிக்க கூடாது. அண்டர்லைன் பண்ணிட்டு இத்தனை கொடுத்தப்பட்டேன், இத்தனை தப்பு பண்ணிட்டான், இத்தனை என்னோட ஏற்று பேசினா எங்க அண்ணன், எங்க சகோதரன், எங்க அண்ணன், என் தம்பி அப்படின்னு குறிச்சிட்டு வரணுமா? கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனை முறை உன்னிடத்தில் வந்து உன் சகோதரன் தவறு செய்த மன்னிப்பு கேட்டான், நீ மன்னி. அப்ப சொல்ல, நீ என்ன செய்ய? மன்னியே. இப்போ நான் வந்து நல்ல கவனிங்க, இதற்கு விரோதமா நான் இந்த பிரமாணத்துக்கு விரோதம், தேவ சித்தம், இதற்கு விரோதமா நான் போனா எனக்கு என்ன விளைவு வரும்? நல்ல விளைவா வரும். இன்னைக்கு இயேசு எனக்காக சாபமான பல கோணங்கள்ல பாசகம், ரொம்ப முக்கியமான தலையங்கம். அப்போ நான் வந்து தேவ சித்தத்துக்கு விரோதமா போனேன்னா எனக்கு எதிர்மாறான விளைவுகள் தான் வரும். சொல்லுங்கண்ணே. மன்னிக்கவே விருப்பம் இல்லை அப்படின்னா எனக்கு மன்னிப்பு கிடைக்க மாட்டேன். அப்போ பரமண்டலத்தில் நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல, மறுபடியும் வாங்க பரமண்டல ஜெபம். எத்தனை பேர் மன்னிக்காம இருக்கீங்க? உங்களுக்கு விரோதமா செய்தவர்கள் எத்தனை பேர் மன்னிக்காம இருக்கீங்க? ஆண்டு சொல்றாரு மன்னின்றார். என்ன சொல்றீங்க? மன்னி. நீங்கள் மன்னிக்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற நோய்கள்லாம் வெளியே போயிடும். மறுபடியும் சொல்றேன், அரும் மருந்து மன்னிப்பு. நீங்க மன்னிச்சு பாருங்களேன், பெரிய உபயோகம், வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் திறக்கும். சொல்லுங்க, மன்னிக்கலன்னா எதுவுமே கிடைக்காது. நீங்க என்னதான் பேரறிவு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இது ஒரு சாபம். அப்போ நான் மன்னிக்குவது என்னுடைய இயல்பு. காரணம், எனக்குள்ளாக இயேசு இருக்கிறார், நான் இயேசுடைய பிரதிநிதியா இருக்கிறேன். நான் மன்னிக்க பழகும் பொழுது நான் இயேசுவை போல மாறுகிறேன். சொல்லுங்க, நான் இயேசுவை போல மாறும் பொழுது தெய்வம் எனக்கு சுகத்தை தருகிறார், பலத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார், நன்மை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். நான் மன்னிக்கலன்னா எதுவுமே இல்லை. இப்போ நம்ம எதுக்கு தோகணும்னா, சாபம் என்பது curse is nothing but going against the will of God. சின்ன உதாரணத்துக்கு தான் அவங்கள போயிட்டு வரோம். இதுக்குள்ள எப்பயோ போயிடுச்சு பாருங்க டைம். ஆனால் இங்கே பாருங்க, அவர் எனக்காக ஆக்கப்பட்டார். பாவத்தின் விளைவு, சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஆசீர்வாதத்துக்கு எதிரானது தேவ சித்தத்தை மீறுவதன் இயல்பான விளைவு. யார் பார்க்கல, விசுவாசிகள் பார்க்கல. நீங்க வெள்ளிக்கிழமை தானே வெட்பூசணி வாங்கி உடைப்போம் அப்படின்னா என்னங்க? தேவ சித்தத்துக்கு வராதுமா? நான் போறேன். அவன் ஏன் உடைக்கிறான்? அதில் ஒரு சூடத்தை வச்சு, நரகத்தில் இருக்க வேண்டிய சூடம் அங்கே இருந்து அதை ஒரு ஆட்டி என்ன செய்யலாம், போட்டு உடைக்கிறான். ரோட்டில் போட்டு அத்தனை அந்த பூசணி தோலை கொஞ்சம் சுரண்டி என்ன காலையில் ஜூஸ் போட்டு குடிச்சா எவ்வளோ நல்லது. எப்படி வச்சிருக்கான் பாருங்க பிசாசு. கேட்குறவங்களுக்கு கொஞ்சமாக சிந்திங்க.
தேவ பிள்ளைகளை. ஆக நான் தேவ சித்தத்துக்கு விரோதமா போனா ரைட், இதெல்லாம் மாத்தியாச்சு, புது கறி கொட்டை, புது எலுமிச்சம்பழம், புது மிளகா எல்லாத்தையும் கோத்து வச்சு தொங்க விடுறது அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும். அப்போ தேவ சித்தத்துக்கு விரோதமா போறேன், உலகத்துடைய நீதியின்படி நடக்கிறேன், உலகத்துடைய பாரம்பரியத்தின்படி நடக்கிறேன், உலகத்துடைய என்னங்க என்ன 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 நம்பிக்கை, மூட நம்பிக்கையின்படி நடக்கிறேன். பூனை குறுக்க போச்சுன்னா யோசிக்கிறான், பூனை அது பாவம், அந்த வழியா போயிருக்கு, கருவாடை இருக்கிறதுக்கோ என்ன தெரியல, மோப்பம் மட்டும் போயிருக்கு, அது மூணும், அதனால நமக்கு சேதமா. ஐயோ, பள்ளி கத்துன உடனே ஆமாங்க இது கடவுளுடைய விருப்பம், பள்ளி பாவம், அது என்ன சந்தோஷமா கத்துது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மூட நம்பிக்கை இவைகள் எல்லாம் பின்பற்றும் தேவ சித்தத்துக்கு விரோதமா நாள் பார்க்கிறது. அஞ்சனா தெரியுமா, அஞ்சா இந்த நாள் நல்ல நேரமா அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் தேவ சித்தத்துக்கு தீக்கிடக்கப்படுது. செத்தவங்களுக்காக வேண்டுதல் செய்யுது. தோத்திரம். ஒரு வீட்டுக்கு போனார் ஒருத்தர், படங்களா மாட்டியிருந்தாங்க, இன்னொருடைய படம், எல்லாருக்கும் மாலை புதுசா. கடைசியா பார்த்தா இயேசுநாதர் இருந்தார், அவருக்கு ஒரு மாலை, அவருக்கு ஒரு மாலை. இவர் போனவர் கொஞ்சம் குசுப்புக்காரர், எல்லாம் செத்துட்டாங்க, ரைட்டு மாலை போட்டேன், இயேசுநாதர்மா செத்துட்டாரு கேட்டார். ஆமா இல்ல, இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார், அப்ப எதுக்குடா மாலை போட்டிருக்காங்க, இன்னைக்கு இதுக்கு போடுறோம், என்ன பண்றோம் நமக்கு தெரியல. ஆக தேவ பிள்ளைகளா நாம் இவைகள் எல்லாம் செத்த கிரியை. என்ன கிரியை? அப்போ தேவ சித்தத்துக்கு விரோதமாக போவதற்கு பின்பழைவுகளாய் வருவதுதான் சாபம். சின்ன காரியம் சொல்றேன், பொய் பேசுறால் அதற்குரிய சாபம். இதனால நான் ஆலோசனை கொடுக்கலாம், நம்ம குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆலோசனை கொடுக்கலாம், குறைச்சிக்கலாம், ஜெபம் பண்ணோம், பிரசங்கம் பண்ணோம், மக்களுக்காக ஜெபம் பண்ணோம், அதோட நிறுத்திக்கணும்னு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம சொல்றது ஒண்ணு, பிக்கப் பண்ணி கொண்டு போய் தார்மரா பிரிச்சு வேலை பார்க்கறது ஒண்ணா இருக்கு. ஆகவே நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதுக்காக நம்ம ரெக்கார்டர் கையில வச்சுட்டே தெரிய முடியுமா? இல்ல. பொய் பேசுகிற நாவு சபிக்கப்படும் வேலை சொல்றேன். அவன் நச்சு நடிக்கிறார். அப்ப சாபத்துக்கு யார் காரணம்? ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இயேசு இடத்துல நான் கழுவப்பட்டிருக்கேன், ஆனா யார் காரணம்? நான் தான். ஏன்? மெய்க்கு விரோதமா நான் பேசுறேன், தேவ சித்தத்துக்கு விரோதமா பேசுறேன், தேவன் விரும்புகிற மெய்க்கு விரோதமா பேசுறது அப்படிதான் நடக்கும். தலைக்கீழா எந்த ஊழியக்காரன் பையா ஆசீர்வாதமே வர மாட்டேன், அவர் கை வச்சு ஒரு ஆட்டாட்டி ஜெபம் பண்ணாலும் அதே தான். நீங்கள் நானும் மன்னிப்பு கேட்கணும். நாம சொல்வேன், கலாத்தியருக்கு எழுதுற நிறுவனத்துக்கு போகும், இங்கதான் வர வந்துட்டே இருக்கும், போய் போய் அங்கே வந்துட்டே இருக்கும். எனக்கு கலாத்தியருக்கு எழுதுற இருக்கும் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எல்லாம் வாசிக்கணும், ரொம்ப முக்கியம். எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். கலாத்தியர், தேங்க்யூ, எடுத்துட்டீங்களா? 3ஆம் அதிகாரம். ஓகே, எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துருங்க. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும், பழையப்பாட்டு காலத்துல ஒருத்தர் குற்றம் செய்யும் பொழுது அவனுக்கு தண்டனை என்னன்னா மரத்துல தூக்கிட்டு கொள்ளணும். ஒரு தூக்கில போடணும், இல்லை மரத்தை கட்டி ஈட்டி குத்தி சாவணும், எப்படியா ஒரு he has to be hanged on the tree. பழையப்பாட்டு சொல்லப்பட்ட அந்த காரியத்தின் அடிப்படை அப்போ அவன் சபிக்கப்பட்டவன்டா, அவன் சாபம், அவன் கிரியை சரியில்லாத கிரியை, இதெல்லாம் இந்த விளைவுகளை சந்திக்கிறான், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்வாங்களாம். அரபு நாடுகளில் நான் கேள்விப்பட்டேன். என் நண்பன் ஒருத்தர் குவைத்தில் இருந்தான், மணிங்க குவைத்தில் இருந்தார். அவர் பேர் ராபின் பிலிப், அவர் பேர் சொல்றது, அவர் ஒரு மலையாளி. என்னோட 11 12ஆம் வகுப்பு படித்தார். இப்போ அமெரிக்காவில் நியூயார்க்கில் போலீஸாக இருக்கார், காப்பாக இருக்கார். அதை நான் வேலையை விட்டுட்டு ஐசேக் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறவரி அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நான் விட்டுட்டேன். சரி, அதை போகட்டும், போயிட்டு போகிறோம். இப்போது ஆனால் ரொம்ப அழகாக சொல்கிறார், நேர்த்தியை சொல்கிறேன். அவன் சொல்கிறது அதான், குவைத்தில் ஒருத்தன் திருடிட்டாங்க, என்ன தண்டனை இருக்கும்னு கேட்டான். என்ன திருடினா அவனை ஜெயிலில் போடுவாங்க. எளிய கொண்டு வந்து எல்லாரும் பார்க்கத்தக்கதாக திருடினா இதுதான் தண்டனைன்னு சொல்லி
அவன் எந்த கையை திருட்டானோ கட்டி போட்டு அந்த கையை 10 கிலோ நிரம்பின அருவாளால் வெட்டிடுவான். திருடுவான நாளைக்கு அப்படி பறந்து போகும்பா. ஒரு தடவை பார்த்தேன், அதோடு சரி அப்படின்ட்டான். இது ஒரு பழைய பாட்டில் மோசே காலங்களில் ஒருத்தன் என்னங்க பாவம் செய்து கையை களவா பிடிக்கப்பட்டா மரத்தில் தூக்கப்பட்டு போறான். இது சாபத்துடைய. இப்போ நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சோமா இல்லையா? இயேசு நம் சார்பாக பழைய பாட்டுடைய கட்டளைப்படி சட்டத்தின்படி மரத்தில் தூக்கப்பட்டார். என்னங்க சாபம் என்ன தெரியும்? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போவது சாபம். சரி, அப்போ இங்க சொல்றாரு, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி. என்னங்க சத்தமா சொல்லுங்க. என்னங்க இருக்கிற நான் கொஞ்சம் எடுத்துறேனே, நான் பக்கத்திலே எப்படி ரைட் எழுதி இருக்கிற படி. கலேஷியஸ் 3:13 எழுதி இருக்கிறபடி இயேசு எடுக்கல. எங்க எழுதியிருக்கு? யாத்திராகமும் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். குறிச்சுக்கிட்டீங்கன்னா பக்கத்தில் எழுதிக்கலாம். சின்ன பேனா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 வண்ணங்கள், சின்ன பேனா. எழுதியிருக்கிறபடி இயேசு என்ன எழுதியிருக்கு? யாத்திராகமத்தில் எடுக்கும் யாத்திராகமம் 19:1 தானே? ஓகே. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு 3ஆம் மாதம் கரெக்ட். எஸ் யா, ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. சொல்லுங்க, வாசிங்க சிஸ்டர். உபாகமம் 21:22. கரெக்ட், கரெக்டா சொல்லிட்டீங்க. கரெக்ட். ஒரு அமைச்சங்க. அப்போ இந்த சபிக்கப்பட்டவன் அவன் என்ன செய்ய போறான்? மரத்தில் தூக்கப்பட்டு அவன் கொலை செய்யப்படவன். இப்போ நீங்களும் நானும் சாபத்துக்கு இடா இருக்கிறோம். தேவனுடைய சட்டங்களை மீறிட்டோம், சித்தத்தை மீறிட்டோம், தேவனுக்கு விரோதமாக நடந்துட்டோம். அப்படின்னும் பொழுது வேத பிரமாணத்தின்படி நாம் சாவுக்கு நேராக தூக்கிலிடப்பட வேண்டியவர்களாக இருக்க என்ன ஆச்சுங்க? கலாத்தியர் 3:3 வந்துருங்க. 3 கலாத்தியர் 3. ஓகே, எடுத்துட்டீங்களா? கலாத்தியர் 3:13. வாங்க 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 வாங்க, வேகமாக வாங்க, நம்ம டைம் ரொம்ப குறைவாயிருக்கு. 13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனுக்கு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அப்ப நமக்காகனா இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கின்ற இனிமேல் பிறக்க போகிற யாவருக்காகவும் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபனத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? நீங்களாக்கி. சோ இதை நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு தான் நம்ம போகிறோம். இதுக்கு போறப்ப இதெல்லாம் தியானிச்சுக்கிட்டே போறோம். தியானிச்சுக்கிட்டே அதில் நம்ம துவங்கினோம். என்ன துவங்கினோம்? அதில் பார்க்குறோம். உபாகம் 28 வரும். உபாகம் 28 ஒரு நம்ம காமன் நேரம் கோத்துருவோம். ஒரு காமன் நேரம் ரொம்ப முக்கியம். உபாகம் 28 நம்ம துவங்கினோம். உடன்படிக்கை மீறுவதின் விளைவாக முதல்ல பார்த்தோம். என்னங்க முதல்ல பார்த்தோம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? வீழ்ச்சியிலிருந்து வந்த பாவத்தின் விளைவு சாபம் அப்படின்னு பார்த்தோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அடுத்தது உடன்படிக்கை மீறுவதின் விளைவாக. என்னங்க? உடன்படிக்கை மீறுவதின் விளைவாக. உபாகம் 28 நேரம் ரொம்ப முக்கியம். அல்லது தீமையின் சக்தி வாய்ந்த வாய்மொழி தான் இந்த வெளிப்பாடு. இதுதான் பெஸ்ட். உடன்படிக்கை மீறுவதின் விளைவாக. சரி, உடன்படிக்கை என்றால் என்ன? சத்தமா சொல்லுங்க. உடன்படிக்கை என்றால் என்ன?
உடன்படிக்கை என்பது a covenant is a sovereign pronouncement of God by which establish a relationship of responsibility. உடன்படிக்கை என்றால் என்னமா, நல்ல கவனிங்க, ஒப்பந்தம். புரிஞ்சுக்கங்க, என்னங்க ஒப்பந்தம், சத்தியம், என்னங்க சத்தியம் அல்லது உடன்படிக்கை அல்லது உறுதிமொழி, என்னங்க. ஏன்னா இவ்வளோ உட்காந்து நம்ம தியானிக்கிறதுனால இதெல்லாம் உறுதிமொழி என்று பொருள். இந்த உடன்படிக்கையை மீறுவது தான் சாபம். இது மூன்றாவது. இது இரு தரப்பினருக்கு இடையே ஏற்படும் மிகவும் உறுதியான சட்டபூர்வமான அல்லது தெய்வீகமான ஒப்பந்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், உடன்படிக்கை என்பது ஒப்பந்தம், சத்தியம் அல்லது உறுதிமொழி. இது பொருள்படுகிறது. இது இரு தரப்பினர், என்னங்க. அப்போ ரெண்டு பேர் இந்த குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்கணும். அப்போ இரு தரப்பினர் இடையே ஏற்படும் மிகவும் உறுதியான, சத்தம் சொல்லுங்க, உறுதியான சட்டபூர்வமான அல்லது தெய்வீகமான ஒப்பந்தத்தை குறிக்கிறது. அப்போ சட்டபூர்வமாக வேத சட்டத்தின்படி உறுதியானது, அதான் எழுத்தின் வடிவில் எழுதுறோம். 3 தெய்வீகமானது. என்னவங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வதி சத்தம் போடுறோம், கேட்கிறோம். ஆனா எப்ப ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு யாருமே படிக்கிறது கிடையாது. பாஸ்டர் ஒரு ஆசீர்வாதமா ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. பாஸ்டர்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியறதில்லை. பாஸ்டருடைய நிலைப்பாடு நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா ஆசீர்வதிக்க சொல்றாங்களே, என்னங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு நிபந்தனை இருக்கிறது. என்ன இருக்கு? சொல்லுவாங்க, பத்திரம் எழுதும் பொழுது ஷரத்துக்கள் என்னன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? உள்ள என்ன விளக்கம் இருக்கு, விபரம் என்ன எழுதியிருக்கு, யாருக்கெல்லாம் சொத்து பிரித்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் விவரமா சொல்லப்படணும். அவன் சொல்ல அந்த சரத்து இல்லைன்னு உண்மை இல்லை. சரி, உபாகம் 28 நம்ம அன்னைக்கு சுருக்கமாக பார்த்தோம். இன்னைக்கு தான் ஆழமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். கவனி, இன்று 1 வருஷம் எல்லா இடத்தையும் எடுத்துட்டீங்களா? உபாகம் 28:1 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 257வது பக்கம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானான். யாத்திராமம் 12, யாத்திராமம் 20 குறிச்சுக்கங்க. சட்டங்களுக்கு, கட்டளைகளுக்கு அப்போ நாம் செவி கொடுத்தான். உபாகம், மறுபடியும் சொல்றேன், உபாகம் என்பது முதலாவது எழுதப்படல. உபாகமும் புதிய வாலிப இனத்திற்காக எழுதப்பட்டது. யாருக்குங்க? புதிய வாலிப இனத்திற்காக. எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் கிடையாது, பயணத்தில் பிறந்தவர்கள். இதில் பிறந்தவங்க குழந்தைகளா இருந்தவங்க, 20 வயசுக்கு கீழ்பட்டவங்க. அவங்க இன்னைக்கு பெரிய ஆளா அமர்ந்துருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்றாரு, மோசே சொல்றாரு, எப்பா இன்றைக்கு தேவன் உங்களுக்கு விதிக்கிற கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி. என்ன செய்யுங்க? கவனமாயிருக்கும்படி. கவனம் ரொம்ப முக்கியம். அது சொல்லுவாங்க, சாலையில் போகும்போது கவனம், இரு பக்கம் பார்த்து போங்க, கவனமா போங்க. கவனமா போயிட்டு கவனம் என்றால் என் கண், விழி, செவி இதெல்லாம் பார்த்து நான் ஓட்டுகிற திறமை இதெல்லாம் பார்த்து கவனமா செலுத்துப்பா, இல்லைன்னா ஆபத்துப்பா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்போ இந்த கவனம் நமக்கு தேவையான கவனமாயிரு இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய், சத்தமா சொல்லுங்க, எப்படிங்க? உண்மையாய் செவி கொடுப்பானாக. இன்னைக்கு செவி கொடுக்கிற மாதிரி நடிக்கலாம், செவி கொடுக்கிற மாதிரி அறிவு இருக்கலாம். கீழ்ப்படிதல் ஒண்ணுமே இல்லை. கீழ்ப்படிதல்னா செவி கொடுப்பது என்றால் கீழ்ப்படிதல். சொல்லுங்க, செவி கொடுப்பது என்றால் தேவன் பேரில் அன்பு செலுத்துதல். செவி கொடுப்பது என்றால் கேட்டதை வாழ்வில் செயல்முறைப்படுத்துதல். இதை நீ செஞ்சினா அப்படின்னு சொல்லிட்டு
ஆசீர்வாதத்தை அடுக்கிறார் பாருங்க. 17 ஆசீர்வாதம். நீ அதை செஞ்சினா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சொன்ன இந்த ஆறுமுக நாவலர் பண்ண கூத்து. அதனால இந்த வார்த்தை ஜாதி வந்துச்சு. ஜாதி என்கிற வார்த்தை தேவனுக்கையுமே குறிப்பிடவில்லை. என்ன செய்யவில்லைங்க பாருங்க. நான் பாருங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் வாசிக்கிறேன் உபாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்க கவனிங்க. என்கிட்ட இருக்கிறது என் தகப்பனார் கொடுத்தது சொன்ன பார்த்தீங்களா, அந்த பைபிள் தான் வச்சுருக்கேன். 28ஆம் அதிகாரத்தை ஓகே 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு ஏதாவது பிள்ளை இருந்தால் சொல்லுங்க. வாசிக்கிறேன் கவனிங்க. If you fully obey the Lord your God and carefully follow all His commandments I give you today, the Lord your God will set you high above all the nations. நான் கேட்கிறேன், இதே பேர் ஆங்கிலம் தெரியும். நேஷன் நேஷன். I will keep you. சொல்றாரு, I high above all nations on earth. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா தேசங்களையும் உங்களை மேன்மையாக வைப்பேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? முழு போனதோடு நான் சத்தத்தை கேட்டு நான் கீழ்பிடிச்சேன்னா எனக்கு ஆசீர்வாதத்துக்கு தவிர வேறு வழியும் கிடையாது. சொல்லுங்க. சரி, இப்போ இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி, இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் எப்படிப்பட்ட விதத்தில் நான் செவி கொடுக்க போறேன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பிலிப்பியர் 4:13. அவருடைய பலத்தினால் நான் கேட்பேன், அவருடைய பலத்தினால் கீழ்ப்படிவேன், என் பலம் அல்ல. சகரியா என்ன சொல்றாரு? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எடுங்க, டேக் இட் ப்ளீஸ். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம். நம்ம ஜெபிக்கலாம். சைன் மட்டும் போகலன்னா இன்னும் பேர் நல்ல தியானிக்கலாம். ரைட், நல்ல தவறு சொல்லலை. கவனிங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே. 4ஆம் அதிகாரம் எடுங்க. 6:4 கரெக்ட். 4 எஸ். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், என்னவென்றால் செருபாபேல் ஒரு ஆசாரியர் இதையோட ஆலயத்தை இடிந்து போன ஆலயத்தை எடுத்து கட்டுவதற்காக கோரேஸ் ராஜாவனால எழுப்பப்பட்டு அனுப்பப்படுகிற கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றாரு. அவர் பார்த்து கற்று சொல்றாரு, வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் பலம். என் பலத்தினால நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் பலத்தினால நான் செவி கொடுக்கறது இல்லை, என்னை பலப்படுத்துக்கு கிறிஸ்துவினால சொல்றாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம். நான் பெரிய தரமும் நல்ல ஊட்டச்சத்து உணவும் சாப்பிட்றேன், இதனால கீழ்ப்படிஞ்சிருவேன், அதனால இல்லை. எப்படிங்க? என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆபீசர்ல எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போறீங்க? கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் எப்படி செவி கொடுக்க போறோம்? என் பலன் இல்லை, உங்களுடைய பலன். என் பலத்தினால இல்லை, ஆவியானுடைய பலத்தினால. சொல்லுங்க. இப்போ இதை நான் செவி கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதமா ஆசீர்வாதம் இல்லையா? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன் நிச்சயம் பெற்றுக்கொள்ளுது. இந்த அர்ப்பணிப்பு நம்மகிட்ட தேவை. இந்த 17 விதமான ஆசீர்வாதங்கள் தியானிச்சோம்னா எங்கேயோ இருக்கும். நாம் தியானிக்கிறது என்ன? இயேசு எனக்காக சாபமானார். இயேசு எனக்காக. ஆக இந்த உடன்படிக்கை, ஒப்பந்தம், சத்தியம், உறுதிமொழி எனக்கும் தேவனுக்கும், எனக்கும் தேவனுக்கும். அதை கொஞ்சம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் ப்ளீஸ். ரொம்ப முக்கியமான பகுதி. அதனால இந்த இதை நான் உட்காந்து பேசுகிறேன். இருக்கு. ஓகே. ஒரு எனக்கு 26 வாசிக்கிறேன் கவனிங்க. A covenant is a sovereign pronouncement of God by which He established a relationship of responsibility.
பொறுப்புள்ள ஒரு நோக்கத்திற்காக தேவன் ஒரு மனிதனோடு கூட அவர் பிரகடனம் செய்கிற ஒப்பந்தம் தான் உடன்படிக்கை. சரி, அடுத்தது இன் பிட்வீன் ஹிம்செல்ஃப் அண்ட் an individual. தனக்கும் ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இடையே ஏற்படுகிறத ஒப்பந்தம். அப்படி சொல்ல தேவன் உங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காரா இல்லையா? இதன் அடிப்படையில் இயேசுநாதர் கல்வாரியிலே நமக்காக செய்த பலி நிமித்தமா செஞ்சிருக்காரு இல்லையா? இந்த ஒப்பந்தத்துக்கு எனக்கும் தேவன்னா அப்ப ஷரத்துகள் எனக்கும் அவருக்கும் உட்பட்டது. சொல்லுங்கண்ணே. அப்போ அவரை நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் என்ன செய்யணும்? அந்த உடன்படிக்கை நான் கை கொள்ளணும். கீழ்பிடிப்பா இல்லையா? இப்போ தினத்தோறும் என்ன செய்யணும்? பைபிளை திறந்து எதுக்கு வாசிக்கணும்? அவர் என்னோட பேசுறது மாத்திரம் இந்த உடன்படிக்கைக்கு நான் உட்பட்டு நடக்கிறேன்னா பார்த்துக்கிட்டே வரணும். அல்லையிலே சொல்ல இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆண்டவரே என்னை சீர்தூக்கி பார்க்கிறேன், உடன்படிக்கையில் எங்கேயோ தவறிட்டேன், வரும்பொழுது போகும்போது சில நேரத்தில் என்ன செஞ்சிட்டேன்? பொய் பேசிட்டேன், இப்படி தடுமாறிட்டேன், என்னை இப்படி ரத்தத்தினாலே கழுவுன்னு சொல்றது நம்முடைய கடமை. ஆனால் இந்த உடன்படிக்கையில் நடப்பதற்கு அவருடைய பலத்தை நாட்டினீங்கன்னா என்னைக்கு உழமாட்டீங்க. சொல்லுங்க. அதுல ஒன்று தான் கிருபை. சொல்லுங்க, கிருபை. சத்தமா சொல்லுங்க. தயவு செய்து கிருபைனால என்ன கீழ்படி உதவி செய்ய, இப்படி கிருபைனால் உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உதவி செய்ய, இப்படி கிருபைனால நடப்பது உதவி செய்ய, இப்படி பலனுக்கு தேவை, ஆவியானோடே இப்படி பலன் தேவை. அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? தொடர்ந்து ஆழமா சிந்திப்போம். ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். தயவுசெய்து கேளுங்க. கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து கிரியை செய்வார். ஆமென். கண்களை மூடியானவங்க பார்க்க ப்ளீஸ். எனக்கும் தேவனுக்கும் இட்ஸ் the covenant is made in between himself and an individual. Between God and an individual. உங்களோட ஆண்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த உடன்படிக்கையின் ஒரு பகுதி தான் பந்தி, கர்த்தருடைய பந்தி. இந்த உடன்படிக்கை தேவன் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஞானஸ்தான தொட்டியில் எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க? கைவிடவே மாட்டார். உங்களுக்காக நிற்பார். நீ பண்ணியிருக்கிறீரே ஆண்டவரே, நீ பலமுள்ளவர், நான் பலவீனமானவன், என்னோட நீ பண்ணியிருக்கிறீர், நான் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு திக்கட்டுல விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோட இருப்பேன், உலகத்தில் முடிய போறது சகல நாட்களோட இருப்பேன். உடன்படிக்கப்பட்டிருக்கார். உங்களை கைவிடுவார? உங்க தேவையை சந்திக்காம போயிடுவார? ஐயோ என் மகன் என் வாழ்க்கையில கைவிட்டுட்டீங்களே, நோ, கைவிடவே மாட்டார். உடன்படிக்கை வச்சு கேளுங்க. உடன்படிக்கை நிறைய உடன்படிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட 8 உடன்படிக்கை இருக்கு. வருகிற வாழ்க்கையில் தியானிக்கும் 8 விதமான உடன்படிக்கை இருக்கு. There are 8 covenants God made with man. சொல்லிட்டே போலாம். ஏதேன் தோட்டத்தின் உடன்படிக்கை, ஆதாமின் உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை, ஈசாக்கின் உடன்படிக்கை, யாக்கோபின் உடன்படிக்கை, அப்படின்னு உடன்படிக்கை அடிக்கிட்டே போலாம். ரைட். மோசேயின் உடன்படிக்கை, பாலஸ்தீன உடன்படிக்கை, தாவீதின் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. உடன்படிக்கை நிறைய இல்லையா? உங்களோட ஆண்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அல்லேலூயா. God has made it covenant. அந்த உடன்படிக்கை தேவன் இருக்கிறதுனால ஒருபோதும் சொல்லாதீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. மனுஷ முகத்தை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க. என்னைக்குமே நாங்க என்ன கற்றுக் கொடுக்கணும்னா, சில நேரத்தில் மனுஷருக்கு உலகம் உழுந்து போறாங்க. நிறைய பேர் நல்ல காணிக்கை கொடுத்தா அவங்களுக்கு நம்புறாங்க. யாரையும் முற்படுத்துறதுக்காக சொல்லலை, நீங்க புரிஞ்சுக்கங்க. நாங்க என்ன பண்ணணும்னா கர்த்தரை தான் நம்பணும். சொல்லுங்க. விசுவாசிகள் நான் கொடுக்குற காணிக்கையால தான் பாஸ்டர் பிழைக்கிறாரு சொல்லவே கூடாது. நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு கொடுக்குறீங்க, வசனத்து மேல அவரை நேசித்து கொடுக்குறீங்க. உடன்படிக்கை தேவன் மல்கியா 3:13 படி என்ன செய்வாரு? அவர் 10:9 படி செய்வார். அப்படி உடன்படிக்கையை கீழ்ப்படித்து கொடுக்குறீங்க.
உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியும் பொழுது, உடன்படிக்கை சார்ந்து கொள்ளும் பொழுது, உடன்படிக்கைக்கு உரிய ஷரத்துகளின்படி நடக்கும் பொழுது உங்களை எல்லா தேசத்திலும் மேன்மையாகுவார். ஆமே சொல்லுங்க. ஒரு காலகட்டத்தில் நிறைய ஊழியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வெளிநாட்டு உதவி கிடைக்காதான்னு போனாங்க. அங்கே ஓடி, நான் ஒரு சங்கத்தில் இருந்தேன், இவர் வெளிநாட்டு உதவி வாங்கி தருன்னு சொல்லிட்டு அவர் வந்து நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட 450 ஊழியக்காரர் கூடி இருக்கோம். நான் ஒரு செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க. நான் எல்லாத்துலையும் கையெழுத்திட்டு போட்டாலாம் வச்சுருக்கேன், வேணால் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்ல வசதி உள்ள கூறிக்காரங்க, எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு வாங்கி கொடுங்க. நான் எல்லாம் கையெழுத்து போட்டு தனிப்பட்ட விஷயத்துக்காக நான் வெளியே வந்துட்டேன். நம்ம எவ்வளோ நாள் இப்படியே ஓடிட்டு இருப்போம்? ஏன் இப்படி ஓடுறாங்க மக்கள்? ஏன் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடாது? உடன்படிக்கை, என் செவி, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் எல்லா தேசங்களிலும் மேன்மையாகுமே. உங்களை மேன்மை வைப்பாருங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேன்மையா வைப்பார். நீங்க ஒன்னே ஒண்ணு, என் பலத்தினால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. என் பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் கூட. அவன் கண்களை மூடி ஆடும். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் இந்த மாணவர்களில் மட்டும் சமூகத்தில் வந்தார். ஐயா, இயேசு எனக்காக சாபமானதற்காக பல கோணங்களில் ஆவியானவர் எடுத்து எங்களுக்கு போதிக்கிறதுக்காக நன்றி. You became curse for us. நீ சபிக்கப்பட்டவர்கள், எங்கள் நிமித்தம் சாபமாக்கப்பட்டீர். எங்களை ஆண்டவரை, நீர் ஆண்டவர் பாவத்தினால வாழ்ந்து கொண்டது எங்களை, சாபத்தில் வாழ்ந்து கொண்ட எங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நீதிமான்களாக்கினதற்காக நன்றி. எங்களையும் ஆக்கினீராக. நீதியே தெரியாத பசங்க, நீதியே தெரியாத எங்களை நீதிமானாக்கினதற்காக நன்றி. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உடைய அன்பு எவ்வளோ பெரியது, உடைய கருணை எவ்வளவோ பெரியது ராஜா. எங்களுக்காக மாம்சமானீர், எங்களுக்காக பாவமாக்கப்பட்டீர், எங்களுக்காக சாபமாக்கப்பட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். தலையெழுத்து என்பதிலிருந்து எங்களை விடுவியாக்கும்படியாக நீர் கல்வாரி சிலுவையில் தொங்கிறதற்காக நாங்கள் தொடர்ந்து ஆழமாய் போய் சிந்திக்க முடியும். இந்த உடன்படிகளுக்கு நாங்கள் உட்பட்டு நடக்க உதவி செய்யும். அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்கள் வாழ்வில் அறுவடை செய்கிறோம். நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. தேவனாகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஆக்க கடவுள். தேவனாகி கர்த்தர் தம்முடைய முகத்துக்கு மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். தேவனாகி கர்த்தர் முகத்துக்கு மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் பெற்று கடவுள் என்பதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னைக்கு வழிநடத்தும் பாதுகாவல் பராமரிக்கும் நம்ம அனைவரோடு கூட உலகம் உள்ள பரிசுத்தவான்கள் கூட கர்த்தராகிய இயேசு சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள், நன்மைகள் இன்றென்று மறவாதே. ஆமென்.